பிலிப்பு. ஒரு வாரம் உள்ள இருந்துட்டு வர்ற உனக்கே இவ்வளவு பில்டப்னா பல வருஷமா உள்ள இருந்துட்டு வர்றானுங்களே 2 பேரு, அவனுக்கு எவ்வளவு அலப்பறை கொடுப்பானுன்னு நினைச்சேன். அதான் சிரிப்பா. இந்த பாரு, நீ 2 பேரை பத்தி மட்டும் பேசுற. என்ன வரவேற்க எவ்வளவு பேர் நிக்கிறான்னு மட்டும் பாரு. இந்த வாரம் ஓகே, அடுத்த வாரம் பாரு லாரி லாரியா ஆள் வருவான். அப்ப மச்சான், வா வரலாம் வா. இருக்கட்டும் 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 இருக்கட்டும். அப்படி போய் 14வது வட்டம் சார்பாக அண்ணனுக்கு மாலையை போடு. போடு போடு போடு. தலைவரே, அந்த போலீஸ்காரன் நீங்க வரும்போது ஏதோ சொன்னானே, என்ன சொன்னான்? உள்ள இருந்து யாரோ 2 பேர் வெளியே வரானா, அவங்களுக்கு இல்லாத பில்டப் உனக்கு எதுக்குன்னு கேட்டான். ஏய், நான் 2000 பேரை பார்த்தவன். நான் யாரு தெரியுமில்ல? ஏக்மார் தோ துக்கேடா, வெட்டு 1 துண்டு 2. நீ போய் வண்டியில ஏறுடா. தலைவரே, நம்ம வேணா இருந்து யார் வரான்னு பாத்துட்டு போயிடுவோமா? நீ பொத்திக்கிட்டு வண்டியில ஏறு. போடா. வாங்க தலைவரே, போலாம். அடுத்த வாரம் வரும்போது செட்டில் பண்றேன். அடுத்த வாரம் கொடுத்துருவோம். சால்வை போட்டதுக்கு அப்புறம் எவனாவது காசு கொடுப்பானாடா? மாம்சே, அங்க பாரு, என்னன்னு பார்க்கலாம் வா. என்ன பொருட்காட்சி மாதிரி பாக்குறீங்க? முன்ன பின்ன பொண்ணைய பார்த்தது இல்லையா? பொண்ணுங்களை பார்த்துருக்கோம், ஆனா இந்த மாதிரி லட்டு பீஸை பார்த்தது இல்லையே. சரி, எங்க இருந்து வரீங்க? நாங்க வெளியூர்ல இருந்து வரோங்க. மாம்ஸ் உங்ககிட்ட பேசணும்னா அதான் கூட்டு வந்தேன். பேசுறது என்ன, டான்ஸே ஆடலாம். தொட்டு பார்த்து டான்ஸ் ஆடலாமா? சலோமிகா, சீக்கிரம் வண்டியை ரெடி பண்ணுங்கடா. வண்டி ஓனருக்கு 3 நாள்ல வண்டியை கொடுக்கணும். சரிண்ணா. 3 மாசமா சம்பளம் பாக்கி. சார் வணக்கம் சார். அண்ணா அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். என்ன வேணும்? வேலை வேணும்ண்ணே, எந்த வேலை கொடுத்தாலும் செய்வோம். எங்க இருந்து வரீங்க? ஜெயில இருந்து வரோம். ஜெயில இருந்து வரீங்களா? சும்மா ஜெயில இருந்து வரது போய் தானே சொல்றீங்க? ஜெயில இருந்து வரது அண்ணா விளையாட்டுக்கு சொல்லுவாங்களா? உண்மையாவே ஜெயில இருந்து தான் வரோம். நேத்தா ரிலீஸ் ஆனோம். ஆமாம் பாஸ், எங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த காரெல்லாம் இந்த பத்திரமா. காரெல்லாம் மொத்தமா ஆட்டே போட்டு போயிடலான்னுக்கிறீங்க. இந்த செட்டு ஓனர் நான் போட்டு தள்ளி தான் நானே ஓனரா இருக்கிறேன். என்கிட்டயே உங்க சேட்டையை காட்டுறீங்களா? டேய், சீக்கிரம் ஆகட்டும்டா, சாப்பாடு டைம் ஆச்சு. அப்பா எத்தனை பெட்டி நின்னுப்பா? வெளியூர்னு சொல்லிடலாம். கருத்தர்னு வேலையில. அண்ணாச்சி வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. இந்த ஊர்லயே நம்ம கடை தான் பெரிய கடை. என்ன வேணும் உங்களுக்கு? அண்ணே, அதெல்லாம் வாங்கணும்னா எங்ககிட்ட பணம் வேணும். அதுக்கு முதல்ல வேலை வேணும். எவனும் வேலையும் போட்டு கொடுக்க மாட்டேன்றான். உங்களை பார்த்தா தான் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. உங்ககிட்டயே வேலைக்கு சேர்ந்துட்டுமா? சரி, எங்க இருந்து வரீங்க? உள்ள இருந்து வரோம். உள்ளூர்ல யாரும் வேலை தரலன்ட்டு வெளியூர்ல இருந்து வரானாச்சு. சரி, உள்ளூரோ வெளியூரோ உள்ள போய் ஒழுங்கா வேலையை பாருங்க. ஏப்பா, இந்த 2 பேரும் வேலையை போட்டு விடுங்கப்பா. என்னடா கேட்ட ஒண்ணு கொடுத்துட்டான். அண்ணாச்சி, அத வரானே, அவன் தான் தலைவட்டி கோவிந்தன். நம்ம கிட்ட இந்த பொருள் விற்கிறது இல்லைன்னு சொல்லி அப்படியே அனுப்பிச்சு விடுறா. போங்க அண்ணாச்சி, உங்களுக்கு ஆபத்து. இருக்கட்டும் இருக்கட்டும். தலைவெட்டி கோவிந்தனுக்கு பிறந்த நாள் விழா எடுக்க போறோம். கொஞ்சம் ஃபண்ட் தேவைப்படுது. அந்த தலைவட்டி கோவிந்தன்றது யாருங்க ஐயா? நான் தான். ஐயா தலைவரே, இப்பதான் நான் கடையே திறந்திருக்கேன், இன்னும் வியாபாரமே ஆகல. நான் எங்க இருந்தியா பணம் கொடுக்கறது? அப்போ நீ கடையை சாத்திட்டு போனதுக்கு அப்புறம் ராத்திரி வந்து நாங்க கடையை திறந்து வியாபாரம் பண்ணியோ? அது வேணாங்க, விஷம் பறிச்சேன். எங்க வச்சனே லட்சுமி அம்மா. அந்த பயம் இருக்கட்டும். என் பேரை சொல்லி வேற எவனாவது வந்து தொந்தரவு பண்ணான்னா என் செல்லுக்கு ஒரு மிஸ் கால் மட்டும் கொடு, பறந்து வந்து நிப்பேன். வரட்டா? வா வரலாம் வா. தலைவரே, ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு மிஸ்டு கால் கொடுங்கன்னு சொன்னீங்களே, அது ஏன்? ஏண்டா கேனப்பையில
போன் பண்ணா பறந்து வரணும், இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவோம். ஆமா. மிஸ் கால் கொடுத்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவோம்ல. சூப்பர் தலைவரே, சூப்பர். என்ன வண்டிய தலைவரே, வண்டி ஸ்டார்ட் ஆகல தலைவரே. ஸ்டார்ட் ஆகலையா? தலைவரே, நாங்க என்ன இறங்கி தள்ளட்டுமா? ஏண்டா தடுதல பேல, இப்பதான் தாதான்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நீங்க இறங்கி தள்ளினீங்கன்னா டர்ரா நினைச்சவன் எல்லாம் பர்ரா ஆயிர மாட்டான். பேசாம அமுக்கிட்டு உட்காரு. சரிங்க தலைவர். அண்ணாச்சி, தலைவரே. வண்டி ஸ்டார்ட் ஆகல, ஒரு 2 பையில அனுப்பி வண்டியை தள்ள சொல்லுங்க. தலைவரே. அப்படியே கூட தம்பிகளா, நீங்களும் சேர்ந்து தள்ளுங்க. இங்க வாங்க. போட்டு குத்துறான் போல் இருக்கு. சொல்லுங்க அண்ணாச்சி. தலைவர் வண்டி நின்னு போச்சா, கொஞ்சம் தள்ளி விடுங்கப்பா. ஐயோ, இவனடா நம்மள அட என்னப்பா யோசிக்கிறீங்க, போய் தள்ளி விடுங்கன்ற. அது வந்து அண்ணாச்சி. போங்கயா. ஏண்டா வரும்போதே நீ போடா. வண்டியை செக் பண்றது இல்லையா, ஓடுதா ஓடலையா, ஸ்டார்ட் ஆகுதான்னு? மூஞ்சி முகரையும் பாரு. தள்ளு 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 தள்ளு. தள்ளு 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 நல்லா தள்ளு 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 தள்ளு. இவங்க எங்கடா இங்க வந்தாங்க? தள்ளு. அண்ணாச்சி, என்னைய மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. என்னைய விட 2 பெரிய தாதாவில கடைக்குள்ள வச்சிருக்கீங்க. தாதாவா? அந்த பசங்க கிட்ட சொல்லி என்னைய ஒண்ணும் பண்ணிட வேணான்னு மட்டும் சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கொய்யாப்பழத்துக்காக கொலையே பண்ணவங்க உங்க தலபத்திரம் 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 பாதித்தலதான் இருக்கு. நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போனது உண்மைதானே? ஆமா அண்ணாச்சி, ஆனா அதெல்லாம் சொல்லாதீங்க. கேவலம் ஒரு கொய்யா பழத்துக்கு கொலை பண்ணது உண்மைதானே? ஆமா அண்ணாச்சி. தயவு செய்து சொல்றியா, நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. என்னால நிம்மதியா இருக்க முடியாது. என் தலை தப்பணும்னா நீங்க இங்க இருந்து போயிடுங்க. உங்க காலில் விழுந்து கும்பிடுற போயிடுங்க சாமி. அண்ணாச்சி, ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் ஐயோ, கொலை உங்களுக்கு சின்னதாயா. நீங்க போயா போயா போயா. பாத்தியா மாப்பிள்ள, நாம உழைச்சி சாப்பிடலாம்னு நினைச்சோம்.